சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து சிறுவன் உயிரிழந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்தி மருந்துகள் வழங்க உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் கீதா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சைதாப்பேட்டையில் சிறுவன் இழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் நம்மளோட பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் இருக்கின்றார். சார் வணக்கம். ஸோ குறிப்பாக இப்போது சென்னையில் அந்த சிறுவன் சைதாப்பேட்டில் இருந்திருக்காங்க. அந்த கலப்பட தண்ணீர் கலந்தனால தான் சிறுவன் இறந்ததா அந்த ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது அரசு மறுத்து இருக்கு. உண்மை நிலவரம் என்ன சார்? அதாவது இந்த மான்சூன் பீரியடில் டெஃபினட்டாக அக்யூட் டயரியல் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரிங்கிங் வாட்டர் கண்டாமினேஷன் ஆனதாலேயோ இல்லை பைப்போ இல்லை நம்ம வழக்கமான யூஸ் பண்ணுற வாட்டரோ கண்டாமினேஷன் வரதுக்கான கூடுதல் வாய்ப்பு மான்சூன் பீரியடில். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா த்ரூ அவுட் ஸ்டேட் சாம்பிள்ஸ் எடுப்போம். வாட்டர் சாம்பிள் எடுத்து இது சர்வீலன்ஸு கரெக்டாக இருக்கா, இதனோட பாக்டீரியாலஜிக்கல் கரெக்டாக இருக்கா, இல்லை கெமிக்கல் கண்டாமினேஷன் இருக்கான்னு பார்ப்போம். இது இருந்ததா என்னன்றது தெரிஞ்சு தான் அந்த சேஃப்டி ஆஃப் த வாட்டரை என்ஷூர் பண்ணுறோம். இது சர்வீலன்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ ஸ்டாப் டயரியா அப்படின்னு ஒரு கேம்பெயின் நாளைக்கு அமைச்சர் துவங்கி வைக்க போகிறாரு த்ரூ அவுட் ஸ்டேட்டு. இதனோட ஐடியா என்னென்னா, இந்த டயரியா வரும்போது குழந்தைகள் தான் கூடுதலாக பாதிப்படையும். ஸோ அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இந்த ஓஆர்எஸ் பேக்கெட்டும் ஜிங்க் டேப்லெட்டும். ஸோ இதை ஒவ்வொரு வீட்லேயும் அண்டர் 5 சில்ட்ரன் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து வைப்போம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஏதாவது ஒரு குழந்தைக்கு டயரியா வந்தாலும் உடனுக்குடன் இந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து நம்மளால் சரி பண்ண முடியும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சார், ஒருவேளை இப்போ பரவலாக இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தண்ணி மாசடைஞ்சு ஒருவேளை மக்கள் கொஞ்சம் அச்சப்படக்கூடிய அந்த தன்மை இருக்கா, இல்லை இந்த டயோரியா போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா மெட்ரோ வாட்டர் அந்த சேஃப்டி ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லேயும் அவங்க சாம்பிள் எடுத்து அதுக்கான சேஃப்டி என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் ஜிசிசி வழியாக, சென்னை கார்பரேஷன் வழியாக தேவைப்படுற இடத்துல கேம்போ சர்வீலன்ஸ் டீமோ போட்டுட்ருக்காங்க. எந்தவித பயமோ அச்சமோ பதட்டமோ இப்போதைக்கு தேவையில்லை. அந்த சிறுவனுடைய அந்த சாம்பிள் எடுத்துருக்கீங்களா? கார்பரேஷன் பார்த்துருக்காங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன அறிக்கை அதில் கிடைச்சிருக்கு? இந்த சாம்பிளை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ வாட்டர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டாப் டயரியான்னு ஆரம்பிக்க போகிறீங்க சார். இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ நாள் அதை பண்ண போகிறோம் சார்? அப்போ என்ன இப்போது நம்ம பொதுமக்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்க போகிறோம்? ஸோ இது ஒரு 2 மாதம் கேம்பெயின். அதாவது பர்டிகுலர் அந்த மான்சூன் பீரியடை கவர் பண்ணுறதுக்கான கேம்பெயின். ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் 5 சில்ட்ரனுக்கு இந்த ஓஆர்எஸ் பேக்கெட் வீட்டிலேயே கொடுத்து வைப்போம். அது இல்லாமல் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும், அதாவது பிஹெச்லேருந்து ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயும் இந்த ஓஆர்எஸ் பேக்கெட் எப்படி கொடுக்கறது, இல்லை ஒருத்தர் டயரியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். எப்படி ட்ரையாஜ் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் கொடுக்கறது, அப்படி தேவைன்னா அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குற ப்ரோட்டோக்காலும் இருக்குது. இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெஷர். இது என்னென்னா வராமல் தடுக்கணும். அப்படி வந்தாலும் உடனுக்குடன் அவங்கள பிக்கப் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாப் டயரியா கேம்பெயின்.